புருஷல் ஐக்கியம் சார்பாகவும் அங்கோடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனை நோக்கி பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருந்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனத்தினுடைய இறுதி பகுதியை நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:7 இறுதி பகுதியை நாம் வாசிப்போம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். அன்பான தகப்பனே, அப்பா, இதோ இந்த வார்த்தைக்கு நேராய் என்னையும் கேட்கிற சபையாரையும் தாழ்த்துகிறேன். கர்த்தாவே, இதோ ஆண்டவரே, அப்பா, நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் வழியாக எங்களுக்கு கற்றுணர்த்தி தருவாராக. அதை கேட்டு நாங்கள் அதிலே பலன் கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வார்த்தையை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என்ன இந்த வசனம் சொல்லுகிறது? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப நாங்கள் இந்த காலத்திலும் கூட ஒரு தொடர் தியானத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களுடைய காரியங்களை கற்றுணர்வது நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு என்னத்துக்கு பழைய ஏற்பாடு? எங்களுக்கு இயேசுவின் கதையிலிருந்து காணந்தானே, அப்ப பழைய ஏற்பாடு எங்களுக்கு ஏன் தேவை என்று சொல்லி இன்றைக்கு கேட்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அப்ப அதற்கு என்ன பதில் என்று சொன்னால், அதற்கு பவுலடிகள் இப்படியாக பதில் சொல்லுகிறார். என்ன? இஸ்ரவேலர்களுடைய அந்த வாழ்க்கை நமக்கு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க எங்க எக்ஸாம்பிள் எடுக்கலாம் என்று சொன்னா, சுப்பிரமணியத்திட்ட இருந்தோ, இல்லாட்டிக்கு என்ன தயாளன்கிட்ட இருந்தோ, இல்லாட்டிக்கு ஜேம்ஸ்கிட்ட இருந்தோ, இல்லாட்டிக்கு ஒரு முகமட்டுகிட்ட இருந்தோ, அகமட்டுகிட்ட இருந்தோ இல்ல எங்களுக்குரிய உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நாங்கள் யாரிடத்திலிருந்து உதாரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வேதத்திலே, அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து தான் எங்களுக்கான ஆவிக்குரிய உதாரணங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். காரணம் என்ன? அதே மாதிரியான சூழ்நிலைக்குள்ளதான் நாங்கள் கடந்து வருவோம். புதுசாக ஒரு காரியம் எங்களுக்கு வர போறதில்லை. எங்களுக்கு வரப்போகிற ஒரு நெருக்கமோ சூழ்நிலையோ இல்ல எங்களுடைய ஒரு ஒரு ஆணவமான போக்கு சபையில, அப்படியே எல்லா சபையில எல்லாமே கலந்துதான் இருப்பாங்க. தாழ்மையானவங்க, ஒடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க, நெருக்கத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படியான எல்லாருமே எங்க இருந்தாங்க? இஸ்ரவேல் சபையில இருந்தாங்க. இஸ்ரவேலர்கள் எப்படியான நிலையில் இருந்தார்கள், எப்படிப்பட்ட நிலைக்குள்ள கடந்து வந்தார்கள், அவர்கள் எப்படியாக உயர்த்தப்பட்டார்கள், எப்படியாக திருப்பி தேவனை விட்டு விலகின போது தாழ்த்தப்பட்டார்கள், இப்படியான காரியங்கள் எல்லாம் தான் எங்களுக்கு திருப்பி திருப்பி நடந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய காரியங்களை அறிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாக புரிந்து வைத்திருப்போமாக இருந்தால், கர்த்தர் எங்களோடு எப்படியாக இடம்பெறுகிறார், கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் எப்படி வாழ முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இன்றைய நாள்ல நாங்கள் பஸ்காவை குறித்து தியானிக்க போகிறோம். என்று சொன்னால், நாங்கள் கடந்த காலங்களில் இஸ்ரவேலர்களுடைய புறப்பாடை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எகிப்திலே இஸ்ரவேலர்களுக்கு நடந்த காரியங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இஸ்ரவேலர்கள் தங்களுடைய முதல் பஸ்காவை எங்கே புசித்தார்கள்? எங்க புசித்தார்கள்? முதல் பஸ்காவை எங்க புசித்தார்கள் என்று கேட்டது. எந்த இடத்துல வச்சு அவர்களுடைய முதல் பஸ்காவை ஆசரித்தார்கள்? எருசலேம்ல வச்சு ஆசரித்தார்கள். மேல் வீட்டு அறையில. அது இயேசு கிறிஸ்து பஸ்காவை, அவருடைய இறுதி பஸ்காவை எந்த இடத்துல வச்சு அவர்களுடைய முதல் பஸ்கா, இஸ்ரவேலர்களுடைய முதல் பஸ்காவை எங்க புசித்தார்கள்? எகிப்தில வைத்து புசித்தார்கள். எகிப்தில தான் அவர்களுடைய முதல் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அவர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய முதல் பஸ்கா பலி எகிப்திலே வைத்து செலுத்தப்பட்டது. அப்ப ஆனால் பாருங்கள், பவுலடிகள் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பஸ்கா ஆடு யாரா? இயேசு கிறிஸ்துவா. அப்ப அங்க இயேசு அடிக்கப்பட்டாரா? இல்ல, அங்க அவர்கள் ஆட்டுக்குட்டியை தான் அடித்துக் கொண்டார்கள். அப்ப என்னென்று சொன்னால், நாங்க பார்க்க வேண்டிய காரியம் என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினுடைய ஒரு சிறந்த முன்மாதிரி எங்களுக்கு எங்கே காண்பிக்கப்படுகிறது? எகிப்திலே வைத்தே காண்பிக்கப்படுகிறது. பஸ்கா பலி இயேசு கிறிஸ்துவனுடைய சிறந்த முன்னடையாளமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சரி, இப்ப இன்னொரு கேள்வி.
இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்படுகிற அந்த நாள் யூதர்களுக்கு ஒரு பண்டிகை நாளா இருந்துச்சு. என்ன பண்டிகை? பஸ்கா. பைபிள் வாசிக்கிறீங்க தானே? ஏதோ ஒன்று கொஞ்சம் குறையாவது ஏதாவது வாசிக்கிறீங்க தானே? இன்னைக்கு தவிர்த்து என்ன சொல்ற, காலையும் மாலையும் தியானிங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் வாசிச்சிருந்தா கூட இன்னைக்கு நாங்க முழு பைபிளையும் வாசிச்சு முடிச்சிருந்திருக்கலாம். என்ன கிட்டத்தட்ட ஏன்னு சொன்னா இது அடிக்கடி வரும். பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்த போது ஏற்பாட்டை எங்கேயாவது தடவி எடுத்தாலே வரும் பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து நாங்கள் அடிக்கடி தியானிக்கிற காரியம் வரப்போகுது. 2 நாட்கள் வந்தாலே பாடுகளை குறித்து எத்தனையோ வருஷம் தியானிப்போம் பாடுகளை குறித்து. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட போது என்ன பண்டிகைன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது. பஸ்கா பண்டிகை, அதாவது தைரியமா சொல்லப்படவும் என்ன சொன்னாலே அவர் பஸ்கா அந்த நாளிலேயே அடிக்கப்பட. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப எங்களோட சேர்ச்சின் அனிவர்சரி வரப்போகுது, 10வது அனிவர்சரி வரப்போகுது. சேர்ச்சில சுபேசன் ஒரு சரியான குழப்படியா கிடக்குது. சுபேசனால ஒரு பிரச்சனையா கிடக்குது. எங்களோட சேர்ச் அனிவர்சரி 10ஆம் தேதி வரப்போகுதுன்னு இந்த மாசம் 10ஆம் தேதி வரப்போகுது. இப்ப இந்த சுபேசன் பிரச்சனையை நாங்க பாஸ்டர்கிட்ட கொண்டு போயிட்டு விசாரிக்கணும். அப்படித்தானே? என்ன சுபேசனால சரியான கஷ்டமா கிடக்கு சேர்ச்சில எல்லாருக்கும். சுபேசன் பிரச்சனையை விசாரிக்கணும். இப்ப நாங்க சபையார் மற்றாங்கள் கூடி என்ன செய்வோம்? முதல்ல சர்ச் அனிவர்சரிக்கு முதல்ல சுபேசன் பிரச்சனையை பாஸ்டர்கிட்ட கொண்டு விசாரிக்கணும் நினைப்போமா? இவன் பிரச்சனை கிடக்கட்டுக்கு முதல்ல நாங்க சர்ச் அனிவர்சரிய நல்ல வடிவா சிறப்பா முடிப்போம். அதுக்கு பிறகு இவன் பிரச்சனைய பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் விசாரிப்போம். எப்படி நினைப்போம்? இல்ல அப்படி சரி. இப்ப நான் உங்களை பொதுவா கேட்கிறேன். நீங்க ஒரு பிரச்சனைய முதல்ல கொண்டு போகணும்னு நினைப்பீங்களா? இல்லாட்டிக்கு முதல்ல சேர்ச்சின் அந்த பிரச்சனை சொன்னா இவர்கிட்ட கஷ்ட நஷ்டம் இல்லை, இவர் குழப்படி செய்யறாரு. இவரால மற்றவர்களுக்கு கஷ்டமா கிடக்குது. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? முதலில் இவற்ற தொல்லைய ஒழிக்கணும் நினைப்பீங்களா? இல்லாட்டிக்கு முதல்ல பண்டிகையை பாப்பீங்களா? எல்லாருமே அப்படித்தான் நினைக்கக்கூடியாங்க. ஆனா நோபலாக யோசிச்சு பாருங்க. யாருக்கு உங்களோட வீட்டுல ஒரு கொண்டாட்டம் சொன்னா, இப்ப ஒரு பிள்ளை பிரச்சனை பண்ணுது, வீட்டிலேயே ஒரு கொண்டாட்டம் வரப்போகுது. முதல்ல புள்ளிய திளத்தி விட்டுட்டு கொண்டாட்டம் நடத்துவோம் நினைப்பீங்களா? இல்ல கொண்டாட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு புள்ளிய பிறகு பார்ப்போம் நினைப்பீங்க? வீட்டிலேண்டா கொண்டாட்டம், சபையிலேண்டா பிரச்சனையா முடியும். நோம்பலாக யாருமே சாதாரணமா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கொண்டாட்டம் இருக்குன்னு சொன்னா முதல்ல கொண்டாட்டத்தை முடிப்போம், அதுக்கு பிறகு பிரச்சனையை பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னா இப்ப இந்த பிரச்சனையை விசாரிக்க போனா என்ன பிரச்சனை? கொண்டாட்டத்தை செய்யலாம் போயிடும். இவன் பெரிய பிரச்சனையை எடுத்து விட்டாரு அந்த யோசிப்பன் தான். இவனோட பிரச்சனை பண்ணி நான் இவன் எங்க வந்து பிரச்சனை பண்ணுவான்? அந்த கொண்டாட்டத்தை பிரச்சனை பண்ணுவான். அப்படித்தான் நினைப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவும் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், பிரதான ஆசாரியர்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார். இப்ப பிரதான ஆசாரியர்களுக்கு இயேசு என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அவர் யூத மார்க்கத்துக்கு விரோதமாக நிற்கிறார் என்று அவர்கள் நினைக்கிறார். இயேசுவை கொலை செய்யப்பட வேண்டும். யூதர்களுடைய பிரதானமான பண்டிகை பஸ்கா பண்டிகை. இப்ப அவர்கள் பஸ்காவை ஆசரித்து விட்டு இயேசுவை கொலை செய்யணும் நினைப்பாங்களா? இல்லாட்டி இயேசுவை கொண்டு போட்டு பஸ்காவை ஆசரிக்கணும் நினைப்பாங்களா? பஸ்காவை முடிச்சிட்டு என்னன்னு சொன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிலாத்துவுக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னா, பஸ்கா இது வேற ஓய்வு நாள் வேற போது இங்க இதை முதலே இதங்க என்று சொன்னா அவனை சிலுவையில இறக்கி இதன்றதுக்கு வேலையில செய்ய சொல்றாங்க. அப்ப ஏன்னு சொன்னா எப்பயுமே எல்லாரும் நினைப்பாங்க என்னன்னு சொன்னா, முதலில எங்களுடைய பண்டிகை முடியட்டுக்கும், அதுக்கு பிறகு பிரச்சனையை பார்த்துக் கொள்வோம். ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் வலிந்து தன்னை அந்த பஸ்கா நாளிலேயே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவராகவே பிரயத்தனம் பண்ணினார். அப்ப அவ்வளவு முதலில எப்ப அப்படி ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொன்னா, ஆக மேக்சிமம் ஒருத்தன் குழப்படி செய்து இவனை முதல்ல இவன் பிரச்சனையை முடிச்சிட்டு தான் அடுத்தது நாங்க எப்ப வருவோம்னு சொன்னா அவ்வளவு பிரச்சனை பண்ணிடுற போது. அப்ப இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர்களுக்கும் அந்த யூத மார்க்கத்தாருக்கும் அவ்வளவு அரியணம் கொடுத்தார். அதெல்லாம் விளங்கப்படுத்த டைம் இல்ல, அவ்வளவு புஷ் பண்ணினார். ஏன் என்று சொன்னால், தன்னை அந்த பஸ்கா நாளிலே அவர்கள் பலி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மெய்யான பஸ்கா ஆடு தான். அப்ப பஸ்கா ஆட அடிக்கணும். பஸ்கா முடிஞ்சா பிறகு பஸ்கா பண்டிகை நன்கு அடிக்கப்பட வேண்டும். சரியாக
பஸ்கா இரவு ஆசரிக்க தொடங்குவார்கள். யூதர்களுடைய நாள் மதியம் இல்ல, அவர்களுடைய நாள் எப்ப ஆரம்பிக்கும் சொன்னால் மாலையில ஆரம்பிக்கும். மாலை 6 மணி சூரியன் மறைந்த உடனே அவர்களுடைய நாள் ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே அது சில வேளைகள் அதான் நாங்க குழம்பிக் கொள்கிறது. சில யூதர்களுடைய நடைமுறைகள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டாம். வேதம் யூதர்களுடைய வரலாற்றை குறித்தது. யூதர்களுடைய நாள் ஆரம்பிக்கிறது மாலையில, மாலை 6 மணியில இருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 6 மணி வரும்போது அவர்களுடைய 12 மணி நேரம் முடிந்துவிடும். பிறகு பகல்ல வர்றது மற்ற 12 நேரம். அதனாலதான் நாங்க குழம்புறாங்க 3ஆம் மணி நேரம் வந்துச்சு, 6ஆம் மணி நேரம் வந்துச்சு, 9ஆம் மணி நேரம் வந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க விளங்கிக் கொள்றதுக்கு அந்த நாள் கணக்குகள் அவர்களுடைய சம்பிரதாயங்கள் தெரிஞ்சிருக்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை பஸ்கா பலியாக்க மாற்ற மிகுந்த பிரயத்தனப்பட்டார். பிரியமானவர்களே, சரியாக அந்த பஸ்கா ஆடு எப்பொழுது அடிக்கப்படுமோ அப்பொழுது அவருடைய உயிர் பிரிந்து போனுச்சு. ஏனென்று சொன்னால் அவர் தான் மெய்யான பஸ்கா ஆடா இருக்கிறார். அப்ப அந்த பஸ்காவுக்கு வருஷம் வருஷம் அவர்கள் ஒவ்வொரு ஆட்டை, ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை பலியிடுவார்கள். நாங்கள் இப்ப பார்க்க போறோம் 12வது அதிகாரத்துல போய் அந்த பஸ்கா பலியை பார்க்க போகிறோம். மெய்யான பஸ்கா ஆடாகிய இயேசு நமக்காக பலியாயிருக்கிறார். அப்ப அந்த யூதர்களுக்கு தான் முதலாக அந்த பஸ்கா பலியை ஆராதித்தார்கள். அதை நாங்கள் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்க முடியும். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல போனீர்கள் என்று சொன்னால் அந்த 12ஆம் அதிகாரம் முழுவதுமே யூதர்களுடைய பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரித்தார்கள், தேவன் எப்படி ஆசரிக்க சொன்னார் என்பதற்குரிய அந்த நடைமுறை காணப்படுகிறது. இப்ப எத்தனை வாதைகள் கடந்து போய்விட்டது பஸ்கா வருகிறதற்கு முன்பாக? 10 வாதைகள் எத்தனை கடந்து போயிட்டது? 9 வாதைகள் கடந்து போய்விட்டது. இப்ப கடைசி வாதையாகிய அந்த தலைச்சன் பிள்ளை வாதை அதுதான் நடைபெற போகிறது. இப்ப தலைச்சன் பிள்ளை வாதை நடைபெறுகிறதற்கு முன்பு அது என்ன தலைச்சன் பிள்ளை வாதை என்று சொன்னால் எகிப்தியருடைய சகல குடும்பங்களிலும் இருக்கிற முதல் பிள்ளை அது மரித்து போகிறது. அப்ப பாருங்களா, அப்ப இஸ்ரவேலுடைய வீட்டிலே முதல் பிள்ளைகள் இருக்கின்றாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் மரிக்காமல் காப்பாற்றப்பட வேண்டும். அப்ப என்று சொன்னால் சங்காரத்தின் தூதனுக்கு ஒரு நியமம் தான், முதல் பிள்ளைகளை சங்கரிச்சு கொண்டு போ. ஆனால் அப்ப அவனுக்கு போய் நீ எகிப்தியனா, நீ இஸ்ரவேலனா, நீ கானான்காரனா, நீ அவனா இவனா எல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்கிறது சங்காரத்தின் தூதனுடைய வேலை இல்லை. தலைச்சன் பிள்ளைகளை சங்கரி என்று சொன்னால் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிப்பது அவனுடைய வேலை. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. அது என்னென்று சொல்லி நாங்க வாசிக்க போறோம். பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 12:3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஆமென். என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் முதலாவது நீங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் என்று சொல்கிறார். எப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்படி தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமா? வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக. அப்ப முதலாவது நாங்கள் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும். என்ன? தேவன் குடும்பத்தை ஒரு மிக முக்கியமான ஒரு அழகாக பார்க்கிறார். குடும்பம் என்கிறது ஒரு மிக முக்கியமானது. நீங்க பஸ்கா ஆடு என்று சொல்லினா அது தனியா புசிக்கிறதுக்கு அல்ல. என்ன, பாபிக்கு கிரில் சிக்கன் போட்டா ஒரு 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 தனியே இருந்து சாப்பிடுறதுக்கு இல்லையே தானே, குடும்பத்தோட இருந்து சாப்பிடுற. அப்ப பாருங்க, இப்ப தேவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் பஸ்கா ஆட்டை உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆட்டை தெரிவு செய்யும்படியாக சொல்லுகிறார். அப்ப நாங்க பாருங்க, தேவனுடைய அதாவது பஸ்காவை ஆசரிக்கிறதற்கு முதலாவது அவர் தெரிந்து கொள்கிறது இஸ்ரவேல் அனைத்தும் ஒரு ஆட்டை சாப்பிடுங்கன்றதல்ல, உங்களுடைய குடும்பம். அப்ப தேவன் வந்து நாங்க சபை இருக்கிறது கூடி வருகிற எல்லாரும். ஆனால் தேவன் பிரதானமாக செயல்பட விரும்புகிற இடம் வந்து குடும்பம். பாருங்க, தவேந்திரன் இங்க தனியே இருக்கிறார், ஸ்ரீலங்காவில இருக்கிறாங்க, சில பிள்ளை ஒரு பிள்ளை நியூசிலாந்துல இருக்கு. ஆனா முடிந்த அளவுக்கு அவர் கிடைக்கிற டைம் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் குடும்பமாக ஒரே நேரத்தில் இணைந்து ஜெபிக்கிறதுக்கு மிகவும் பிரயாசப்படுகிறார். நாங்க ஒரே இடத்துல இருப்போம், ஒரே வீட்டுல இருப்போம், ஆனாலும் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கோ இல்ல சுடுமாய் சேர்ந்து தேவனை நோக்கி பார்க்கிறதுக்கோ கொஞ்சம் கூட பிரியாசப்படுகிறது இல்லை பிரியமானவர்களே. ஆனால் தேவன் எதுல பிரியமா இருக்கிறார் என்று சொன்னால்
அவர் சபையில நீங்க தவேந்திரன் சபையில வந்து சபையை நடத்துகிறதை குறித்து அவர் பிரியமா இருக்கிறார் என்று சொன்னால் அது நாங்கள் அறியாயினமா நினைச்சு கொண்டு தேவன் குடும்பத்திலே அவர் எப்படி நடந்து கொள்கிறார், குடும்பத்தை எப்படி நடத்துகிறார் என்பதில்தான் தேவன் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று சொன்னால் அவர் முதலாவது சபையை உருவாக்கவில்லை, முதலாவது அவர் குடும்பத்தை உருவாக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணி அந்த குடும்பத்தை கணவன் மனைவி இணைத்த குடும்பம் இல்ல புள்ள புறக்கோணும் பேர புள்ள புறக்கோணும் அதெல்லாம் தேவன் எதிர்பார்க்க. கணவன் மனைவி இணைகிற போது குடும்பம், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் அது வரைக்கும் தாய் தகப்பனோட இணைந்திருக்கிறவர்களா இருக்கிறார். அப்ப தேவன் தன்னுடைய குடும்பத்தை தான் உண்டாக்கி கொடுத்த குடும்பத்தை குறித்து கரிசனம் உள்ளவராயிருக்கிறார். அதனால நாங்க பஸ்காவுக்கும் போவதற்கு முன்பதாகவே தேவனுடைய நியமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறது, தேவனை நோக்கி பார்க்கிறது, தேவனைக்கு துதி செலுத்துகிறது, தேவனை நோக்கி ஜெபிக்கிறது மிக மிக முக்கியமான காரியம் பிரியமானவர். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், குடும்பத்துக்கு ஒரு ஆடை நீங்க தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6வது 7வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், வாசிங்க. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. ஓகே, பாருங்க என்ன சொல்லுகிறார் சொன்னால் அந்த அந்த ஆட்டை என்ன செய்ய வேண்டும், இப்ப பலி கொடுக்கப்பட வேண்டும். பஸ்கா ஆடு பலி கொடுக்கப்பட்டு அது என்ன செய்யப்பட வேண்டுமாம், அதை அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூச சொல்லி சொல்லுகிறார். அதாவது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் இருக்கிறது தானே, அதை அந்த அந்த எந்த வீட்டுக்குள்ள அவர்கள் இருந்து புசிக்கிறார்களோ அதனுடைய நிலைக்கால்களில் எல்லாம் பூசும்படியாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த நடைமுறை எங்களுக்கு இந்து சமயத்திலிருந்து வந்தாங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு இந்து மத பூசைகள் ஏதாவது கொண்டாட்டங்கள் ஏதாவது வருதுன்னு சொன்னா அந்த திருநூறு குங்குமம் சந்தனத்தை எல்லாம் எங்க பூசுவோம், நிலையில பூசுவோம். அந்த அங்க மேல உண்டு, இங்கே உண்டு, அங்க உண்டு, இப்படி எல்லா இடமும் பூசுவோம். அப்ப இந்த நியமங்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தது என்பது சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே இது பஸ்காவில் இருந்து புறப்பட்ட நிலைமை. ஏனென்று சொன்னால் பாதுகாப்புக்காக அந்த அந்த நீங்க வாசித்தா தெரியும். அதாவது அந்த நிலைக்கால்கள் பாதுகாப்புக்காக, அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்கு பாதுகாப்பு. சங்காரத்தின் தூதன் அந்த எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற போகிற போது அவனுக்கு விதிவிலக்கு எது, இந்த ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள மட்டும் நீ ஒன்றும் செய்யக்கூடாது, அது மட்டும்தான் விதிவிலக்கு. அப்ப அந்த ரத்தம் எந்தெந்த வீட்டுக்கு மேல எல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில இருக்கிற தலைச்சன் பிள்ளைகளை அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். அந்த ரத்தம் பூசப்படாத இருக்கிற வீட்டில இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போவார்கள். அப்ப சங்காரத்தின் தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விதிவிலக்கு அது மட்டும்தான். மற்றும்படி அவன் போய் ஆராய போறது இல்லை. இஸ்ரவேலனா, ஜூதனா, இல்லாடி கானான்காரனா, இல்லாடி எகிப்தியனா, அதை பற்றி அவனுக்கு இது இல்லை. அவன் எகிப்து முழுவதும் கடந்து போய் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிப்பான். எந்தெந்த வீடுகளில் எல்லாம் அந்த நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில மட்டும் சங்காரத்தின் தூதனுக்கு செயற்பட அதிகாரம் இல்லை. பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்கள், 8வது வசனம் சொல்கிறது, அந்த ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரியோடும் புசிக்க கடவீர்கள். அப்ப என்ன செய்யட்டுமா, அந்த மாம்சத்தை நெருப்பினால சுட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், நெருப்பினால சுடப்படுகிறது என்பது நியாய தீர்ப்பை குறிக்கும். அக்கினி நியாய தீர்ப்பை குறிக்கும். அப்ப மெய்யான நியாய தீர்ப்பை அடைய வேண்டியது யார்? ஆடா. ஆட்டுக்கு என்னதுக்கு நியாய தீர்ப்பு? பாவம் செய்கிற, அக்கிரமம் செய்கிற நாங்கள் தான் நியாய தீர்ப்பு அடைய வேண்டியவர்கள். ஆனால் அந்த நியாய தீர்ப்பின் அக்கினியினால் எதையாம் சுடட்டுமா, அந்த ஆட்டினுடைய அந்த மாംസத்தை அவர்கள் சுட்டு புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பம் என்பது பாவம் இல்லாத வாழ்வை குறிக்கும், பாவம் இல்லாத அதை குறிக்கும். அதாவது கசப்பான கீரியோடும் அதை புசிக்க கடவார்கள். அப்ப பாருங்கள், இந்த கட்டளை அவர்களுடைய பஸ்காவை புசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நியமம். இப்ப நாங்கள் நமது பஸ்காவாகிய
இயேசுவோடு இதை பொருத்தி பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் நமக்கு முக்கியமான காரியம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. பஸ்கா ஆட்டுக்குட்டி 2 காரியங்களுக்காக அடிக்கப்பட்டுச்சு. முதலாவது நாங்க பார்க்கிறபடி பாதுகாப்பு. ஏனென்று சொன்னால் சங்காரத்தின் தூதன் கடந்து போகிற போது அந்த ஆட்டினுடைய இரத்தம் எந்த இடத்துல எல்லாம் பூசப்பட்டுச்சோ அந்த இடத்திலே சங்காரத்தின் தூதன் செயற்பட அனுமதி இல்லை பிரியமானவர்களே. அப்ப எங்களுக்கும் பாதுகாப்பு யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தம் மட்டும்தான். அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் நினைக்கிறபடி வேற காரியங்களில் எதிலேயுமே பாதுகாப்பு இல்லை. நாங்க நினைக்கலாம் நான் பெரிய பிரசங்கி, நான் எங்க போனாலும் பாதுகாப்பா இருப்பேன், நான் எங்க போனாலும் இதண்டுவேன், நான் பெரிய ஆராதனை வீரன், அது இது எதுவும் அல்ல. மெய்யான பாதுகாப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்த கோட்டைக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மெய்யான பாதுகாப்பு உண்டு பிரியமானவர்களே. என்று சொன்னால் அவர்தான் நமக்காக பலியான பஸ்கா ஆடா இருக்கிறார். அப்ப அந்த பஸ்கா ஆட்டுடைய இரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்ப நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். பாருங்கள், பிதாவாகிய தேவன் பார்த்திவனை இந்த இடத்துல பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறதை கண்டார் என்று சொன்னால் பார்த்திவன் அந்த இடத்திலேயே விழுத்து சாக வேண்டியதுதான். சுவேசன் இந்த இடத்துல மேளம் அடிச்சு கொண்டிருக்கிறத பிதாவாகிய தேவன் பண்ணா, நீயா சுவேசாண்டா சரி. ஆனால் பிதாவாகிய தேவன் எங்களை பார்க்கிற போது பிதாவாகிய தேவனுக்கும் எங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அது திரியாய் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக எங்களை பார்க்கிற போது நாங்கள் யாராயிருக்கிறோம்? நீதிமான்களாயிருக்கிறோம். அப்ப அதுதான் நாங்கள் நிலைநிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம். அது எங்களுக்கு எங்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியாத இதா இருக்கிறது. புஷ்பராணி என்றியோ பாமாண்டியோ என்றியோ இல்லாட்டி பாஸ்கரையோ நளினன்னையோ யாரா இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தவானவர் நினைக்கிறீங்களோ பிதாவாகிய தேவன் நேரடியாக அவரை பாப்பாரா இருந்தா அந்த இடத்துல யார் முடிஞ்சு. அப்ப ஏன் நிலை நிற்க முடியுது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் எங்களுக்கும் அவர்களுக்கும் முன்பாக நிற்கிறது. அந்த இரத்தம் என்னவான் செய்கிறது? பரிந்து பேசுது என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். அந்த இரத்தத்துக்குள்ளாக அவர் பார்க்கிற போது நாங்களை நீதிமான்களாக காண்கிறார். சங்காரத்தின் தூதன் எப்படி எகிப்தியரை கடந்து போகிற போது அதை தாண்டி பார்க்க அவனுக்கு அதிகாரம் இல்லையோ அதே போல பிதாவாகிய தேவனுடைய கண்கள் எங்களை என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்குள்ளாக பார்க்கிற போது நீதிமான்களாக பார்க்கிறது. பிதா பார்க்கிற போது அது எங்களை நீதிமான்களாய் காட்டுகிறது. அதனால நாங்கள் பிழைத்திருக்கிறோம். எங்களை இன்னொரு தினம் பார்ப்பான். யாரு? பிசாசு பார்ப்பான். இவனை எப்படியாவது அழிச்சு போடணும், நொறுக்கி போடணும், இதண்டி போடணும் என்று சொல்லி பார்ப்பான். இப்ப சங்காரத்தின் தூதனுக்கு எப்படி அதிமதி இல்லையோ, அந்த இரத்த கோட்டையை தாண்ட அவனுக்கு அனுமதி இல்லையோ, அதே போல பிசாசுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தாண்ட அவனுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை பிரியமானவர்களே. பாருங்கள், இன்றைக்கு வேர்ஷிப்ல அடிக்கடி யாருங்கிற தவேந்திரன் சொன்னார், அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து எங்களை இதண்டினாராம். இப்ப எகிப்திலேயும் இப்ப 9 அடையாளங்களை கர்த்தர் காண்பித்து விட்டார். எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பித்து விட்டார். அப்ப பாருங்கள், இந்த அற்புதங்களினாலேயோ அடையாளங்களினாலேயோ அவர் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கவில்லை. இப்ப மோசேயும் அற்புதத்தை செய்தார். பார்வோனுடைய மந்திரிகளும் இந்த மந்திரவாதிகளும் அதையே செய்தார்களாம். பிசாசு, நீங்கள் தேவன் அற்புதத்தை செய்தால் பிசாசும் அற்புதத்தை செய்வான். தேவன் அடையாளத்தை செய்தால் பிசாசும் அடையாளத்தை செய்து ஜனங்களை மயக்க பார்ப்பான். ஆனால் பாருங்கள், தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறது. அற்புதங்களினாலேயும் அடையாளங்களினாலேயும் நங்களை இதன்றதுக்கோ இல்லாட்டி தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கோ அல்ல பிரியமானவர்களே. அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செயற்படுகிறார் என்ற அந்த நம்பிக்கையை ஏன் அவர் எங்களுக்கு தருகிறார் என்று சொன்னால் இந்த இரத்தத்தை நோக்கி எங்களை தள்ளும்படியாக, இந்த இரத்த கோட்டைக்குள் நாங்கள் போய் இருக்கும்படியாக. இப்ப யோசிச்சு பாருங்கள், மோசே வருகிறார். வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார். இப்ப தேவன் அனுப்பி விட்டார் மோசையை போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக. வந்த உடனே சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் போய் தேவன் உங்களை விடுதலையாக போகிறார். எகிப்தியருடைய முதற் பேரானத்தையும் இதான கடைசி மாத
இதை செய்தே விடுதலையாக்கிடலாம் தானே. முதல் பேரணத்தை சங்காரிக்க போறாராம். நீங்கள் எல்லாரும் போய் வீட்டுக்குள்ள இருந்து பஸ்கா ஆட்டி அடிச்சு நிலக்கால பூசிட்டு எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. எகிப்திய பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நடக்காது, அப்படி நீங்க போய் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லி இருந்தா எத்தனை இஸ்ரவேலர்கள் கேட்டு இந்த பஸ்காவை ஆசந்திப்பார்கள்? எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? நீங்களே தெரியாதுங்க. நீங்க சரி பாஸ்டர் வந்தோன்னு சொன்னா கீழ்ப்படிவோமா? நீங்க ஆரம்பத்துல வேறு மதங்கள் இல்ல வேறு காரியங்கள்ல இருந்த போது உங்களுக்கு இப்படியாக ஒன்று சொன்னா நீங்க கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட்டத்துல வாங்கன்னு சொல்லி சொன்னா எத்தனை பேர் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கும்? ஆனா தேவன் தம்முடைய பலத்த கரத்தை காண்பித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் எங்களை நடத்தி கொண்டு வந்தபடினால என்ன செய்தோம்? இந்த இரத்தத்தை விசுவாசித்தோம். யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள், அந்த எகிப்தில அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் இப்ப மோசே போயிட்டு இதை செய்யுங்கன்னு சொன்ன உடனே இந்த யூதனாவது செய்யாம இருந்திருப்பானா? செய்திருப்பானே. தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எகிப்தியருக்கும் தங்களுக்கும் காண்பித்த வித்தியாசத்தை அவர்கள் தங்களுடைய சொந்த கண்களால பார்த்துட்டார்கள். அதனால முழு யூதர்களும் இந்த பஸ்காவை அந்த இடத்துல இருந்த முழு இஸ்ரவேலர்களும் ஆசாரித்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, இப்படி ஒரு காரியம் இஸ்ரவேலர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கா மோசையினால. வீட்டுல ரத்தத்தை பூசி இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் பாதுகாப்பான்னு சொல்லி கேள்விப்பட்ட மற்ற ஒருவேளை ஒரு எகிப்தியன் கேள்விப்பட்டிருந்தாலும் அவனும் செய்திருப்பான். அவங்களுக்கு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறது. அதனாலே சில பேர் என்ன சொல்லுவோம், நாங்க சாட்சி சொல்லுவோம். சில பேர் அப்படி பெருமையா நினைத்துக் கொள்வோம், இதை தேவன் எனக்கு செய்தபடினால நான் தான் தேவனோட சரியா இருக்கிறேன், தேவன் என்னோட இதன்றான்னு சொல்லி பாருங்க. ஒரு உவமை ஒன்று இருக்குது. ஒரு மரம் உண்டு, அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவில் கொண்டு வந்து ஒரு அத்தி மரத்தை வச்சா, அப்படித்தான் அத்தி மரத்தை வச்சது. அந்த மரம் கனி கொடுக்கலன்னு முதலாளி அந்த வந்து சொன்னா இந்த மரத்தை தரிஞ்சு போடன்னு சொல்லி. அப்ப அந்த வேலைக்காரன் சொன்னா பரவாயில்ல, இதை இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டுக்கு நான் இதுக்கு இன்னும் அதிகமாய் உரம் போடுவேன், அதிகமாய் தண்ணீர் பாய்ச்சுவேன், அப்பவும் பலன் கொடுக்காட்டிக்கு வெட்டி போடுவோம். இப்ப சில பேர் என்ன, சில பேர் கணக்க பேருக்கு அதிகமாய் தண்ணி பாய்ச்சப்படுவதும் அதிகம் எரு போடப்படுகிறதும் இனியாவது கனி கொடுப்பானான்னு பாக்குறதுக்கு தான். அது தெரியாம இந்த மரம் என்ன நினைச்சு கொண்டிருக்குது, அதோ வேலைக்காரன் என்ன சிநேகிக்கிறபடினாலதான் எனக்கு தண்ணி ஊத்துற உரம் போடுறாரு. எச்சரிக்கையா இருக்கலாம். அதிக ஆசீர்வாதங்கள், அதிக இதுகள், அதிகம் தேவனங்களை கவனம் எடுத்து பார்த்து கொள்கிறார் சொன்னால் தேவன் கனி எதிர்பார்க்கிறார் என்றதை நினைச்சு கொள்ளாம இது நான் அப்படியே கனி கொடுக்காம இருக்கிறபடினால பாத்தி அந்த அந்த அத்திமரம் இணைச்சிருந்தா இந்த திராட்சை மரம் எல்லாம் கனி கொடுக்குது, அதுக்கு தண்ணி ஊத்தல, நான் கனி கொடுக்காம சும்மா நிக்கிறேன், எனக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துப்படுது, எனக்கு எவ்வளவு பசர போடப்படுது என்று அப்படித்தான் இந்த கடையை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏண்டானா அற்புதங்களிலேயும் அதிசயங்களையும் பார்த்து தேவன் எனக்கு அற்புதம் செய்தார், தேவன் எனக்கு அதிசயம் செய்தார், அல்லேலூயா சோத்திரம் என்று போட்டு இரத்த கோட்டைக்குள்ள வருகிறது இல்லை. அப்ப அற்புதங்கள் அதிசயங்கள் வந்து உங்களை தேவனுடைய இரத்தம் சிந்துதல், அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நீங்க வர வேண்டும் என்கிறதுக்காகத்தான் தேவன் செய்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எல்லாரையும் நீங்க அந்த இரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவன் நன்மை செய்கிறது, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவன் அற்புதம் செய்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல நன்மை வரப்படுகிறது. எல்லாம் எதற்காக? நீங்க இந்த இரத்த கோட்டையை விட்டு வெளியில போயிடக்கூடாது என்றதற்காக. இன்றைக்கு அது விளங்காம நாங்க என்ன செய்யறோம், எனக்கு கர்த்தர் பாஸ்போர்ட்டை தந்திருக்கிற, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு ஒரு வருஷம் டூர் போயிட்டு வரேன், வேர்ல்ட் டூர் போயிட்டு வரேன். தேவன் எனக்கு வேலையை தந்திருக்கிறார், நான் சேர்ச் பக்கமே வர மாட்டேன், வேலைன்னு சொல்லி போவேன். அப்ப இரத்த கோட்டையை விட்டு என்ன செய்கிறோம், வெளியே போகிறோம். பிரியமான, அப்ப தேவன் தருகிற எந்த ஆசீர்வாதம், எந்த நன்மை, எந்த அற்புதம், எந்த அதிசயம் எதுவாக இருந்தாலும் அது தேவன் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள தம்முடைய ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த 9 அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் எகிப்தில நடப்பித்தது. எகிப்தியருக்கு பயம், இஸ்ரவேலர்களுக்கு விசுவாசம். அவர்கள் அதை விசுவாசித்தபடினால இப்ப என்ன செய்தார்கள், பஸ்காவை ஒழுங்காக ஆசரித்தார்கள். பிரியமானவர்களே, அப்ப எங்களுக்கும் எங்களுடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார், அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய மாம்சம் பிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் கட்டளை கொடுத்தார், என்னை நினைவு கூறும்படியாக என்னத்தை செய்யுங்கள் என்று சொன்னார், இந்த
இந்த திருவிருந்தை நீங்க புசிக்கணும், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, பாருங்கள் 12வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் 12:14 இப்படி சொல்லுகிறது, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாய் இருக்க கடவுது. 12ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் என்ன? அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாய் இருக்க கடவுது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்திலே ஆராதித்த இந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் என்ன செய்யுங்கள், எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நினைவு கூறி வருஷம் தோறும் அதை பண்டிகையாக நீங்கள் ஆசாரிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்ப அந்த பஸ்கா பண்டிகை என்னத்திற்காக அவர்களுக்கு அடிக்கப்பட்டுச்சு? சங்காரத்தின் தூதன் கடந்து கொள்ளுகிற போது பாதுகாப்புக்காக அவர்கள் அந்த இரத்தத்தினுடைய பாதுகாப்புகளாக அவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, அப்ப அந்த பாதுகாப்பை எங்களுக்கும் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனால அது அந்த பாதுகாப்பு எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நினைவு கூறும்படியாக யூதர்கள் பஸ்காவை ஆதரித்தார்கள் என்று சொன்னால், எங்களுடைய பஸ்காவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாமிசம் பிக்கப்பட்டதையும் இரத்தம் சிந்துதலையும் நாங்கள் நினைவு கூறும்படியாக நாங்கள் என்னத்தை ஆராதிக்கிறோம்? திருவிருந்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்ப அதுவும் என்ன? நினைவு கூறுதலாயிரம். என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, பாருங்கள், இன்னைக்கு தின விருந்தை குறித்து சபையில் ஒரு இது இல்லை. அதை குறித்து கிறிஸ்தவம் என்கிறதை நினைவு கூறுதல் தான். பாருங்க, கிறிஸ்தவத்துல நாங்க நினைக்கிறோம், நாங்க பாடல் ஆராதனை செய்கிறதோ, பிரசங்கம் செய்கிறதோ, இல்லாட்டி நீங்க மேளம் அடிக்கிறதோ, இதன்றதோ அதன்றதோ அது எதுவுமே இல்லை. கிறிஸ்தவம் என்கிறது நினைவு கூறுதல் தான். பிரியமானவர்களே, என்று சொன்னால் நினைவு கூறினா நாங்க நன்றி உள்ளவர்களா இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியா இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்துல எதுவுமே வேற எதுவுமே சொல்லப்படலையே. நீங்கள் எல்லாரும் என்ன பிரசங்கம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரா? நீங்கள் எல்லாரும் வர்ஷிப் செய்யுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் சபையை நடத்துகிறதற்கு கூட கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அவனவனுக்கு கொடுத்த வரத்தின்படியே அவனவன் கிரியை நடப்பிக்கிற காரியங்கள். பிரியமானவர்களே, ஆனால் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நினைவு கூறுங்கள், நன்றி உள்ளவர்களாயிருங்கள். நீங்க நினைவு கூறு. இன்னைக்கு நாங்கள் என்னத்தை செய்கிறது இல்லைன்னு சொன்னா, தேவன் செய்த எந்த காரியத்தை நினைவு கூறுகிறது இல்லை. அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே என்கிற எண்ணம் எங்களுக்கு துளியும் இல்லை. நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இது வேலைக்கு போறா காணும், இதண்டினா காணும், டைம் இருக்கேக்க சர்ச்சுக்கு போவோம், லீவ் இருக்கேக்க பார்க்கலாம், இல்லாட்டி அடுத்த வருஷம் பார்க்கலாம். இப்ப இந்த காரியத்தை முடிக்க வேண்டி கிடக்கு. வீடு வாங்கணும், தொடர்ந்து 6 மாசம் நல்ல லோன் ஃப்ரீ இருந்தா தான் வீட்டுக்கு லோன் தருவான். அப்ப சேர்ச்சை கட் பண்ணிட்டு என்னத்தை செய்வோம்? நல்லா வேலையை செய்து லோன் ஃப்ரீ எடுப்போம். நியாயமா நல்ல நியாயமான காரணங்களை சொல்லுவோம். ஆனால் எது இல்லாம போகிறது? நினைவு கூறுதல் இல்லாம போகிறது. அப்ப நாங்க தேவன் செய்த காரியங்களை நினைவு கூறாதபடினால நாங்க நன்றி மறந்தவர்களாய் போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, நாங்க இஷ்டவேலர்களை சொல்லுகிறோம். வனாந்திரத்தில் அந்த ஜனங்கள் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணினார்கள். அவங்களுக்காவது தெரியாது பைபிள் ஃபுல்லா. அதுக்கு பிறகுதான் மோசே எழுத ஆரம்பிக்கிறார் பிரமாண புஸ்தகத்தை. ஆனா நமக்கு முழு பைபிளும் எழுதி ஆதியிலே தொடங்கி ஆமையில முடிச்சு கையில இருக்குது. ஆனா நாங்க அவங்களோட மோசமான ஆக்கள். நினைவு கூறுதலே துப்புரவா இல்லாத ஆக்கள். தேவன் செய்த நன்றிகளை, தேவன் கர்த்தராகி நமது பஸ்காவாகி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்ற எண்ணம் துளியும் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய இரத்தம் அது எங்களுக்காக பாதுகாப்பானது. அதற்குள்ள குடும்பமாய் நாங்கள் இருக்கணும் என்று சொல்லுகிற எண்ணம் எங்களுக்குள்ள துளியும் இல்லை. அதனாலதான் அவர் குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை தெரிவு செய்ய சொல்லி சொன்னார். பஸ்காவினுடைய நியமம் கொடுக்கும் போதே நீ குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை தெரிவு செய்து கொள். ஏன்னு சொன்னால் நமது குடும்பத்தில நாங்கள் தேவனை ஆராதிக்கிறதுல அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம குடும்பமாய் தேவனுடைய சமூகத்துல காணப்படுகிறதை அவர் வாஞ்சியாய் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், அந்த இரத்தம் அதற்குள்ள இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்க நினைக்கிறோம் தேவன் எங்களை அதிசயமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், எனக்கு தேவன் விசா தந்து வச்சிருக்கார், கார் தந்து வச்சிருக்கார், வீடு தந்து வச்சிருக்கிற,
நான் ஒன்றுமில்லாம இருந்தேன், வெறுங்கையா கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தார், பாட்டெல்லாம் பாடி சந்தோஷப்படுகிறதற்காக அல்ல, நாங்கள் நினைவு கூறுதல் உள்ளவர்களா இருக்கும்படியாகவும் இரத்த கோட்டைக்குள்ள நாங்க இருக்கணும் என்றதுக்காண்டி தான் அவர் அந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப நீங்க இணைக்காதீங்க, அற்புதங்களையும் கண்டு அதிசயங்களையும் கண்டு சந்தோஷப்படாதீங்க. அதை எல்லாத்தையும் தேவன் செய்திருக்கிற ஒரே ஒரு காரணம், நீங்க தேவனுடைய அந்த இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. பஸ்கா ஆட்டுடைய அந்த பஸ்கா பலியுடைய முதல் காரியம் நாங்க பாதுகாப்பு என்று பார்த்தோம். அடுத்த காரியம் விடுதலை. இந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட அற்புதங்களினாலேயும் அதிசயங்களினாலேயும் பலத்த கரத்தினாலேயும் தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்றுதான் வெளிப்படையாக பார்க்கிற போது நமக்கு தோணும். ஆனால் உண்மையான காரியம், உண்மையான விடுதலை எதனால உண்டாயிற்று? அந்த பஸ்கா பலியினால உண்டாயிற்று. பிரியமானவர்களை பாருங்கள், அந்த பஸ்காவை அவர் இதன்னும் போதே சொல்லுகிறார், அந்த நீங்க என்ன செய்யணும் சொன்னா, உங்களை அறைகளை கட்டி கொண்டு பாதரட்சியின் வாரை தொடுத்து கொண்டு கையில தடிகளை பிடித்துக் கொண்டு துரிதமாக அந்த பஸ்காவை புசியுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போக போகிறீர்கள். பாருங்கள், எகிப்திலே அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலே இருந்த இஸ்ரவேலர்களை புறப்பட பண்ணுகிறதற்கு அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. பிரியமானவர்களை, அதை போல இந்த உலகத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைத்தனத்திலே இருந்த எங்களை விடுதலையாக்கும்படி நமக்காக நம்முடைய கிறிஸ்து இயேசு அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அவருடைய அந்த இரத்தம் தான் விடுதலையை உண்டு பண்ணிச்சு. அவரால் முடியாதா? கர்த்தரால முடியாதா? அவருடைய பலத்த கரத்தினாலேயும் ஓங்கிய புயத்தினாலேயும் இந்த உலகத்தை விடுவிக்க அவரால் முடியாம இருந்துச்சா? அப்பேன் அவர் தேவன் தாமே மனிதனாக வந்து அவர் ஆக்கினைக்குள்ளாக பாடுபட்டு அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சித்தியேன் எங்களை விடுவிக்க வேண்டி இருந்துச்சு சொன்னார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பிரியமானவர்களே, அப்ப அந்த பாவ மன்னிப்பை உண்டு பண்ண வேண்டும். அவருக்கு வெறுமனை ஜனத்தை விடுதலையாக்குவதல்ல அவருடைய நோக்கம், பாவ மன்னிப்பற்றவர்களாகிய அந்த ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும். அப்ப அவர்களுக்காக அந்த பஸ்கா ஆடு பலியிடப்பட்டு அவர்கள் விடுதலை அடைந்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பஸ்கா ஆடாக பலியானதுனாலதான் நானும் நீங்களும் விடுதலையாக்கப்பட்டோம். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். வேற நாங்கள் விசுவாசிக்கிறதுனால நாங்கள் விசுவாசிக்கிறது எதை விசுவாசிக்கிறோம்? நாங்கள் பெரிய உத்தமனா வாழ்ந்தபடினால, நாங்கள் நல்லவரா வாழ்ந்தபடினால, நாங்க சபைக்கு நடுவர் முழுங்கா போறதுனாலதான் நாங்க தசவா கொடுக்கிறோம். அந்த பரிசையில போடவே இன்றைக்கு அநேக ஜெபம் இருக்குது. நான் 10ல் 1 கொடுக்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், அதனால என்ன கட்டாயம் என்ன ஆசீர்வதிச்சு தான் ஆகணும், என்ன விடுதலை பண்ணி தான் ஆகணும், என்ன பாதுகாத்து தான் ஆகணும். இப்படித்தான் இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இல்லை பிரியமானவர்களே, ஒற்றே ஒரு காரியம், அவருடைய இரத்தம் சிந்துதல். அவருடைய இரத்தம் சிந்துதல்னால மட்டும்தான் எங்களுக்கு என்ன உண்டாயிற்று? விடுதலை உண்டாயிற்று. அவருடைய இரத்த கோட்டை ஒன்றுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. மற்றபடி நீங்கள் சபைகள்ல செய்கிற காரியங்கள் அது எல்லாம் என்னதுக்காக? நீங்க நன்றி அறிதல் உள்ளவர்களாக உங்களை வெளிப்படுத்தும்படியாக. நீங்க தசமபாகம் கொடுக்கிறது, சபையில ஊழியம் செய்கிறது, சபையில இது செய்கிறது எல்லாம் என்னத்துக்கு? அது எங்களுடைய நன்றியை காட்டும்படியாகத்தானே ஒழிய அது எங்களுடைய ரட்சிப்போடையோ அது எங்களுடைய விடுதலையோடையோ அது எங்களுடைய பாதுகாப்போடைய தொடர்பட்டது இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய விடுதலை, எங்களுடைய ரட்சிப்பு எல்லாம் எதோட தொடர்பட்டது? அவருடைய இரத்தத்தோட, அவருடைய பலியோட தொடர்பட்டது. அவருடைய இரத்தம் சிந்துதல்னாலதான் எங்களுக்கு எல்லாமே உண்டாயிருக்குது. நீங்க நினைக்க கூடாது நாங்க இதெல்லாம் செய்கிறபடினாலதான் தேவ சமூகத்தில் நிக்கிறோம்னு சொல்லி. நாங்க செய்கிறது எல்லாமே என்னதுக்கு செய்கிறோம்? நன்றி உள்ளவர்களா நினைத்து நினைவு கூறுகிறபடினால செய்கிறோம். ஆண்டவர் எனக்கு இதை செய்தாரே, நான் நினைவு கூறுகிறபடினால அதை செய்கிறோம். நாங்க நினைவு கூறணும் என்று எதிர்பார்க்கிற, அப்ப நினைவு கூறி அதை செய்கிறது நல்ல காரியம். அப்ப நாங்க செய்கிறது ஒரு நினைவு கூறுதல் மட்டும்தான். ரட்சிப்புக்கு தேவையானது, விடுதலைக்கு தேவையானது, பாதுகாப்புக்கு தேவையானது எல்லாம் கல்வாரி சிலுவையில செய்து முடித்தாயிட்டு. பிரியமானவர்கள், அதை செய்துட்டார் என்று சொல்லி அதை நினைவு கூறி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டியது மட்டும்தான் நாங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். அதான் கிறிஸ்தவம். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் கணக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லி. கிறிஸ்தவம் ஒன்றும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார் என்றதை விசுவாசித்து
தேவனுக்கு நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாய் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்கிறது மட்டும்தான் கிறிஸ்தவம். அப்ப நாங்கள் நினைவு கூறுகிற போது, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிற போது நாங்கள் மிச்ச காரியத்தை எல்லாம் செய்வோம். கற்பனையின்படி நடப்போம், அவருடைய கட்டளைகளின்படி நடப்போம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க முயற்சி செய்வோம், நாங்கள் ஜெபிப்போம், வேதத்தை வாசிக்கிறோம் சொன்னால் அப்பதான் அவர் என்னத்தை எங்களுக்கு சொல்ல வருகிறார், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அதெல்லாம் நாங்கள் செய்கிறது நாங்கள் நினைவு கூறும்படியாக செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவையான எல்லாம் அவருடைய இரத்தம் செய்து தீர்த்து விட்டது. அதனாலதான் பவுலடிகள் எழுதுகிறார், நமது பஸ்காவாகிய கிறிஸ்து இயேசு நமக்காக பலியாக இருக்கிறார் என்று சொல்லி. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று இன்றைக்கும் சொல்லுவார்கள். அவர்கள் தங்களை குறித்து எப்படி பெருமையா சொல்லுவார்கள், we are the chosen one என்று சொல்லுவார்கள். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இனம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்காக அடிக்கப்பட்டது அது ஆட்டுக்குட்டி மட்டும்தான். அதுவும் குடும்பத்துக்கு ஒரு ஆடு வருஷம் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் மெய்யாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? நாங்க தான். புறஜாதிகளோ யூதர்களோ யாரா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சபை நாங்கள் தான் மெய்யாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் எங்களை குறித்து தான் நோக்கமா இருந்தார். இஸ்ரவேலர்கள் இந்த பஸ்கா பலியை எல்லாமே ஆதரித்தார்கள். எங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுவதற்காக கிறிஸ்து இயேசு பஸ்காவன் ஒன்றே இல்லையென்று வைங்களேன். பவுலடிகள் சொல்லிடுமா, கிறிஸ்து நமக்காக பஸ்கா பலியான பஸ்காவா அப்படி என்ன என்று கேட்போம் இல்லையா? அப்ப பஸ்காவன்றது யூதர்கள் ஆதரித்துக் கொண்டு வந்தார்கள். ஏன் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான பஸ்கா ஆடு என்பதை காண்பிக்கும்படியாக, மெய்யான பஸ்கா ஆட்டாகிய அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிற ஜனம் நீங்கள் நானும் தான் பிரியமானவர்களே. மெய்யான அந்த பஸ்கா ஆடாகி இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்துதல்னால விடுதலை அடைந்த, பாவ மன்னிப்பு அடைந்த, பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனம் நீங்கள் நானும் தான். மெய்யாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். அவர்கள் யூதர்கள் எங்களுக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தம் சிந்துதலை நாங்கள் நினைவு கூறாமல், அவருடைய மாமிசம் எங்களுக்காக பிக்கப்பட்டதை நினைவு கூறாம இருந்தோம்னு சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. நீங்க மற்ற எல்லாம் செய்து கொண்டு, நான் இஸ்ரவேலுக்கு டூர் போறேன், அதுக்காண்டி சொல்ல போங்க, இஸ்ரவேலுக்கு டூர் போங்க, நான் இஸ்ரவேலுக்கு டூர் போறேன், நான் அந்த கோயிலுக்கு போனான், நான் இந்த கோயிலுக்கு போனான், நான் ரோமில இருக்கிற அந்த 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 புனித ஆலயங்களை எல்லாம் தரிசிச்சிட்டேன். இதனால நீங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் நினைவு கூறுதல்களாய் உள்ளவர்களாய் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க கிறிஸ்தவர். தேவனுடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க நினைவு கூறும் வரைக்கும் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஞாபகம் வைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது. அந்த இரத்தத்தை எங்களுக்காக தேவன் சிந்தினாரே என்று நினைந்து கூர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியதுதான் நாங்க செய்ய வேண்டியது. அவ்வளவுதான் கிறிஸ்தவம். இதை இலகுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் யூதர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. எகிப்திலே அடிமைத்தனத்தின் வீட்டிலே இருந்த அவர்கள் விடுதலையாகும்படியாக அவர்களுக்கு ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டுச்சு. காலங்காலமாய் பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த எங்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பஸ்கா ஆடாக பலியானார். பிரியமானவர்களை, அதை நினைத்து நாங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நாங்கள் எழுந்திருப்போம். தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம்.